சரி, இந்த பெரியார் விஷயத்தை பாருங்க. இந்த பெரியார் விஷயத்தை பிம்பம் இன்னைக்கு சொல்றது காரணமே யாரு? அந்த ஆவணங்களும் அந்த பழைய அறிக்கைகளும் இன்னைக்கு சீமானுக்கு பயன்படுது. நீங்களே அவரை பழி சொல்லி சொன்னீங்க. யாராச்சும் திமுக காரங்களே பெரியார் ஒரு திராவிட இயக்கம்னா நீங்களும் ஒரு திராவிட இயக்கம் தான். உங்களுக்குள்ள ஏன் முரண் வரணும்? பெரியார் ஏன் உங்களை குறை பேசணும்? நீங்க பெரியார் ஏன் குறை பேசணும்? பெரியார் அதுக்கு பிறகு பெரியார் இறந்த பிறகும் வீரமணி எப்படிலாம் பண்ணாரு. அதனாலதாங்க இந்த திராவிட இயக்கம் சீரழிஞ்சது. நேற்று வைகோ என்ன பேசுறார் திமுக பற்றி? அதே திமுகவை திட்டிருப்பார்ல யாரு? பெரியார். இவங்களை வெளியே போய் இவங்களை எல்லாம் ஜெயிலில் அடிக்கணும். இவங்களாம் சமூக நீதிங்கிறது முக்கியமான பிரச்சனை இல்லையா? இதுக்கு உத்தரவு போட்டது யாரு? அவருடைய படம் எப்போ வச்சாங்கன்னா முதல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இல்லையா? 2018 என் மாலையை வாங்கணும்னா வாங்கட்டும், இல்லைன்னா நீங்கள் வரவேற்றுக்கு வாங்க, நான் வரல. இந்த சட்டை போட்டு சுட்டு போட்டு வரணும்னா நான் ராணியை வரவேற்று வரல. நான் ஆவரேஜ். இப்போ இதே கலைஞரை கைது பண்ணும்போது நான் தான் கூட இருந்தேன். இரவு எல்லாருக்கும் அந்த சன் டிவியில் போய் கேசட்டை நான் தான் எடுத்துகிட்டு போய் அந்த இது பிறகு மறுநாள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிறது வந்து பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உடைகிறது, கட்டமைக்கப்பட்ட அந்த மாயை மறைகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உலகிட்டு இருக்கு. பெரியார் மாயை ஒழிகிறதா? அது கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தானா? இங்கே இந்தியாவிலேயே பார்த்தா எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பிம்பம் கட்டமைச்சாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உண்மையான வீரர், விடுதலை வீரர். அவருக்கான இடம் இந்திய அரசில் சரியாக இல்லை. பிரிட்டிஷ்காரர்களுக்கு பயந்து அவர் ஒதுக்கி வச்சாங்க. அது மாதிரி பகத்சிங் குண்டு எறிஞ்சவர், அவருக்கான பேர் இல்லை. ஆனால் பல தலைவர்களுடைய பிம்பம் படுத்தி பெரியாளாக உருவகப்படுத்த இந்திய வரலாற்றில் இது எல்லா இடத்துலையும் இது நடக்குது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் எவ்வளோ பெரிய ஆள். அவர் அப்போவுமே கேபினெட்டில் வர வேண்டியார். அவங்க அப்படித்தான். ஜெயபிரகாஷ் நாராயண், சியாமா பிரகாஷ் முகர்ஜி, நேரு அமைச்சரவையில் இருந்தார், அம்பேத்கர் இருந்தார், சண்முகம் செட்டியார் தான் முதல் பட்ஜெட் போட்டார். இப்படி அகில இந்திய அளவில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே நான் சொல்கிறேன், சமூக நீதிங்கிறது முக்கியமான பிரச்சனை இல்லையா? இதுக்கு உத்தரவு போட்டது யார்? முதல் சீஃப் மினிஸ்டர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அதே மாதிரி ஆலய பிரவேசத்தை அவர் தான் ஒடுக்கப்பட்ட மக்களையும் போகணும், ஆலயத்துக்குள்ளே போய் வணங்கணும்னு அவரும் ராஜாஜி தான் முக்கிய பணியாற்றினாங்க. புரியுதா? அது மாதிரி அணைகள் கட்டணும்னு அவர் தான் முடிவெடுத்தார். தமிழ் பயிற்சி மொழி, தமிழ் போதனா மொழி, தமிழ் பாடப்புத்தகங்கள் அச்சடிப்பு, விவசாயிகளுக்கு முன்னுதாரணமாக விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் பூர்வமாக விவசாயத்தை முன்னெடுத்தார். அவருக்கு ஏதாவது பேர் இருக்கா? அவருக்கு ஏன் இந்த பிம்பம் வேண்டாம்? உண்மையாக இருக்கிறத அவர் இப்போ ஏன் பேச மாட்டாங்க தமிழ்நாட்டில்? அவருடைய படம் எப்போ வச்சாங்கன்னா முதல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இல்லையா? 2018 கடைசியில் தான் 75 வருஷம் கழித்து அவர் படம் வச்சாங்க. இன்னைக்கு 2வது முதலமைச்சர் குமாரசாமி ராஜா நேர்மையானவர். இவங்க 2 பேருமே நேர்மையானவர், எளிமையான ஆட்கள். கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு நயப்பைசா தொட மாட்டாங்க. அவங்க காரில் வருவாங்க, அரசு காரில் வருவாங்க. அவங்க சொந்தத்துக்கு அரசு காரை பயன்படுத்த மாட்டாங்க. ஏதாவது மருத்துவமனைக்கு போனோட வேறு டாக்ஸி எடுத்து தான் போவாங்க. புரியுதா? ஒரு தடவை எலிசபெத் ராணி வராங்க சென்னைக்கு, முதல்ல வராங்க விடுதலை பெற்று. அப்போது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சர். அவர் இப்போ இது கட்டியிருக்காங்கல்ல, ஓமந்தூரார் மருத்துவமனை கட்டியிருக்காங்க இல்லையா? அங்கே கூவம் ஹவுஸ்ன்னு இருந்தது. அங்கே தான் தங்கியிருந்தார் முதலமைச்சருடைய வீடு. அதுதான் வடக்கை பார்த்து கூவத்தை பார்த்துருக்கும். அந்த வீட்டில் காலையிலேயே எலிசபெத் ராணியை வரவேற்று தலைமைச் செயலாளர், அவருடைய உள்துறை செயலாளர், பிறகு அமைச்சர்கள் இத்தனை பேர் வந்துட்டாங்க. இவர் கோட்டு சூட்டோடு வருவாங்க. இவங்களும் கோட்டு சூட்டோடு இருக்காங்க அதிகாரிகள். வெளியே வரார், கசக்கின ஜிப்பாவும் 4 மூலை கதிர் பேசியோடு வரார். ஐயா, ராணியை வரவேற்று இப்படி வர நீங்கள்லாம் அதிகாரிகள் சார், சார்ந்த நீங்கள் அதிகாரிகள். நான் இப்படி தான் வருவேன். இப்படி நான் இங்கே தமிழ்நாடு மக்களுக்கு நான் பிரதிநிதி தானே. அவங்க எப்படி இருக்காங்கன்னு இப்படித்தானே இருக்காங்க. மேலே போடுறதுக்கு சட்டை கூட இல்லாமல் ஒரு 4 முளை வேஷ்டி, ஒரு சிலர்
லங்கோடு மாதிரி கட்டிட்டு கோமணம் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் அதை விட சட்டை போட்டு ஜிப்பாக போட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. தமிழ்நாட்டு நிலைமை தான் இப்படி இருக்கும். இப்படி இருக்கிற நிலைமை நான் சொல்கிறேன். இதில் என்ன அவங்களுடைய எப்படி இருக்க மக்கள் அது மாதிரி தான் நான் வருவேன். என் மாலையை வாங்கணும்னா வாங்கட்டும், இல்லைன்னா நீங்கள் வரவேற்றுட்டு வாங்க, நான் வரல. இந்த சட்டை போட்டு கோட்டு சூட்டு போட்டு வரணும்னா நான் ராணியை வரவேற்று வரல. நான் ஆவரேஜ் இந்தியன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முதலமைச்சர், இப்படி தான் வருவேன். ஏற்றுக்கிட்டு இவங்க யாராவது பேசுகிறாங்களா? சரி, இந்த பெரியார் விஷயத்துக்கு வரேன். இந்த பெரியார் விஷயத்தை பிம்பம் இன்னைக்கு சொல்கிறதுக்கு காரணமே யார்? பெரியாரை விட்டு அண்ணா பிரிஞ்சு வர்றார். ராபின்சன் பார்க்கில் திமுக துவங்குறார். அண்ணா கூட அவ்வளோ அட்டாக் இல்லை. முரசொலியில் கலைஞர் கடுமையான அட்டாக் பண்ணுறார் மணியம்மை திருமணத்தில். அந்த உடைய டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்துப்பட்டு அந்த பழைய முரசொலியும் பேக்பால் இம்சான் எடுத்து சேர்த்து போடுறாங்க. யாரே சீமான ஆட்கள். அதே திமுகவை அவர் திட்டிருப்பார்ல யார்? பெரியார். இவங்களை வெளியே போய் இவங்களை எல்லாம் ஜெயிலில் அடிக்கணும், இவங்கெல்லாம் மோசமானவங்க, திருடங்கள்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போது அந்த பெரியாரை முன்னிலைப்படுத்துகிறாங்க. யார்? திமுக. ஒரு இது இருக்கு இல்லையா, ரெண்டுக்கும் முரண் இருக்கு இல்லையா? இப்போ இதே கலைஞரை கைது பண்ணும்போது நான் தான் கூடயே இருந்தேன். இரவு உங்கள் எல்லாத்துக்கும் அந்த சன் டிவியில் போய் கேசட்டை நான் தான் எடுத்துகிட்டு போய் அந்த இது பிறகு மறுநாள் 50,000 பேர் சிறையில் இருந்தாங்க. 48 மணி நேரத்தில் நான் ரிலீஸ் பண்ணேன். ஸ்டாலின் மதுரை சிறையில் இருந்தார் அன்றைக்கி. அப்போது வீரமணிய விடுதலை என்ன எழுதினார்? போலீஸ்காரன் கைது செய்ய வந்தால் போக வேண்டியதானே, எதை அக்கப்போர் பண்ணுறாரு, எது கத்துறாரு சொன்னார்ல. இது எப்போ நடந்தது? 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போது அவரோட மேடையை ஷேர் பண்ணுறாங்க. இப்போ திமுகவுக்கு ஒரு ஆபத்தான நேரத்தில் இருந்தவங்க நாங்கள் வெளியே நிற்கிறோம், வேடிக்கை பார்க்குறோம். இதுதான் உலகங்க. இது நம்ம சரித்திரமே இங்கிலீஷ்காரன் எழுதுனா வரலாறு. அந்த சரித்திரத்தை தெற்கிருந்து எழுதியிருக்கணும். அவன் என்ன இங்கிலீஷ்காரங்க என்ன சொல்கிறாங்க? மீரட் கலவரம் தான் முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலூர் கலவரம் பின்னாடி தான் நடந்தது, வேலூர் புரட்சி. ஆனால் வேலூர் புரட்சி பிறகு தான் மீரட் புரட்சி நடந்தது. இப்படி வரலாற்றில் முரண் இருக்குது. முன்னுக்கு பின் இவங்களே திமுக துவக்கப்பட்டவன் பெரியாரை பற்றி அவங்க பேசுகிறது என்ன, பெரியாரை அவங்கள பற்றி பேசுகிறது என்ன, அந்த ஆவணங்களும் அந்த பழைய அறிக்கைகளும் இன்றைக்கி சீமானுக்கு பயன்படுது. புரியுதா? இதை வச்சு தான் அவர் பேசுகிறாரு. பிம்பங்கள் உடைபடணுங்க. யார் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வரலாற்றில் ஹிஸ்டியோகிராஃபியம்பாங்க, வரலாறு ஹிஸ்டியோகிராஃபியம்பாங்க. அதில் ஒரு அரசர் பீட்டர் த கிரேட், அசோக சக்கரவர்த்தி, ஒரு வரலாற்றில் முக்கியமான நெப்போலியன் போனபார்ட் இருந்தாங்கன்னா அவர் இங்கே பிறந்தார், என்னென்ன போர் தொடுத்தார், என்னென்ன பணிகள் செய்தார் அன்னு கொடுத்து கடைசியில் எஸ்டிமேட்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில் ரிசல்ட் போடுவாங்க இல்லையா, கெமிஸ்ட்ரியில் பிப்பட் பீரோட் ரிசல்ட், அது மாதிரி கீழே எழுதுவாங்க. அதில் எழுதும்போது அவர் நல்லதும் எழுதுவாங்க, பொருளாதார இவர் இப்படி பண்ணார், இவர் வேறு ஒரு சில விஷயங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் அதையும் எழுதுவாங்க. அது மாதிரி நீங்கள் போயிருக்கணும். ஏன்னா ஆரம்பத்திலேயே நீங்களே அவரை பழி சொன்னீங்க. யாரா? திமுக காரங்களே பெரியாரை. இப்போ தந்தைங்கிறீங்க. அண்ணா என்ன சொன்னார்? அவர் உட்கார வேண்டிய நாற்காலி, தலைவர் நாற்காலி அப்படியே காலியாக இருக்கும், அண்ணாவுக்கு பிறகு திட்டிட்டு இப்படி ஒரு நாற்காலி இருக்கே, அந்த இருக்கை பெரியாருக்கு, அவர் தான் தலைவர்னு அண்ணா சொன்னார். நான் பொதுச் செயலாளர் தான் திமுகவுக்குன்னாரு. பிறகு கலைஞர் தலைவர் ஆகிவிட்டார், அந்த இருக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு வீரமணி வந்த பிறகு திமுகவை எம்ஜிஆரோட சேர்ந்த டெஸ்ஸோ நடத்தி, நான் டெஸ்ஸோவில் முதல் டெஸ்ஸோவில் இருந்தேன். முதல் டெஸ்ஸோ 86 வரைக்கும் நடந்த டெஸ்ஸோவை ஏன் க்ளோஸ் பண்ணாங்க? நான் இன்றைக்கி இருக்கேன், நெடுமாறனோடு இருக்கிறேன். முதல் டெஸ்ஸோ கட்டும்போது நான் உடனே தான் இருக்கேன். வீரமணி இந்த டெஸ்ஸோவிலேருந்து டெஸ்ஸோவை உடைச்சிட்டு நெடுமாறனை கூப்பிட்டுட்டு எம்ஜிஆர்கிட்ட போனார். முத்து வீட்டில் திருமணம், கலைஞருடைய பேரனோ பேத்தியோ திருமணம். எக்மோர் அந்த இது இருக்கு இல்லையா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்பில் அந்த ஒரு ஹால் ஒன்று இருக்கும், இஸ்லாமிய தோழர் ஹால், அங்கே தான் நடக்குது. அன்னைக்கு பார்த்து ரயில் மறியல் போராட்டம் டெஸ்ஸோ சார்பில்னு வீரமணி அறிவிச்சிட்டார், நெடுமாறன் வீரமணி.
என்கிட்ட கலைஞர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா என் வீட்டு திருமணம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், நான் அவங்களுக்கு அழைப்புதல் கொடுத்துருக்கேன், வீரமணி இப்படி அறிக்கை விட்டா என்ன பண்ணி என்கிட்டயே பேசுகிறார். உங்களுக்கு புரியுதா? பெரியாரை விட்டு அதுக்கு பிறகு பெரியார் இறந்த பிறகும் வீரமணி எப்படிலாம் பண்ணார். பிறகு தூத்துக்குடிக்கு இலக்கிய தமிழர் பிரச்சனைக்காக நெடுமாறனும் கலைஞரை விட்டுட்டு நெடுமாறனும் நம்ம வீரமணியும் மறியல் போராட்டம், தூத்துக்குடி துறைமுகத்தில் மறியல் போராட்டம் டெசோ சார்பில் இலங்கைக்கு போகிற அவசியப்பட்டங்களை தடுத்து நிறுத்துறது கப்பலுக்கு அன்னு போராட்டம். அந்த போராட்டத்தில் திமுகவை கலந்துக்கிட்ட இல்லாமல் வீரமணி பண்ணார். இப்போ திமுக இனிக்குது. அன்னைக்கு ஜெயலலிதா புரட்சி தலைவின சமூக நீதிக்கு வீராங்கனைன்னு சொன்னார். 5 லட்சம் கொடுத்தாங்க. இப்படி இந்த முரண்கள்னால தான் இவ்வளவு சிக்கல் திராவிட இயக்கத்துக்கு வருது. அவர் ஒரு திராவிட இயக்கம்னா நீங்களும் ஒரு திராவிட இயக்கம் தான். உங்களுக்குள்ள ஏன் முரண் வரணும்? பெரியாரையா உங்களை குறை பேசணும், நீங்கள் பெரியாரையா குறை பேசணும்? கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தினால இப்போ அதை பிம்பம் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பெரியாரை. ஒன்று பெரியாரை பார்க்கணும். வயதான நேரத்திலையும் தன்னுடைய இயலாமை நேரத்திலும் ஒரு வாலியை தூக்கிட்டு சிறுநீர் கழிக்கிறதுக்கு வாலியை தூக்கிட்டு ஊரெலாம் பேசுகிறார். அவர் அரசியலுக்கு வரல, சமூக நீதி இயக்கத்தை தான் நடத்தினார், ஒரு சீர்திருத்த இயக்கத்தை தான் நடத்தினார். பிறகு பெரியார்கிட்டயே இந்த ஆட்சி உங்கள் காணிக்கன்னு அண்ணா சொன்னார். அதுக்கு முன்னாடி பேசுகிறதெல்லாம் மறந்துட்டாங்களா? சொல்கிறது உங்களுக்கு தான். இன்றைக்கி நான் கலைஞரை வெளியே அனுப்பினார் ஸ்டாலின். இன்றைக்கி நான் கலைஞர் தான் சொல்கிறேன். ஸ்டாலின் நான் என்னுடைய யூடியூப்பில் பார்க்கலாம். கலைஞரை நான் ஒரு வார்த்தை அவர் குறை சொல்லி பேச மாட்டேன். அவரும் எனக்கு ஒன்றும் செய்யலை, உழைச்சேன். ஆனால் அவர் நல்லா என்னை மதித்தார், கௌரவம் பண்ணார், எனக்கு ஒன்றும் செய்யலை. இப்போ நான் ஸ்டாலின் வந்தப்போ தான் நீக்கப்பட்டேன். ஸ்டாலினை பற்றி தான் நான் பேசுவேன். ஏன்னா கலைஞரோடு நான் இருந்திருக்கிறேன். அந்த தப்புகளை நான் சொன்னால் நீங்களும் அங்கே இருந்தீங்களன்னு என்னை சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் முன்னும் பின்னும் புரிதல் கிடையாது. நேற்று என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடந்தது அன்னு பேசாமல் இஷ்டத்துக்கு இந்திரன் சந்திரங்கிறது பிறகு கீழே தூக்கி எடுத்து கீழே போடுறது. நான் சொல்லல, நேற்று வைகோ என்ன பேசுகிறார் திமுக பற்றி, என்ன பேசுகிறாரு, என்ன கடுமையாக பேசுனார். வாரிசு தான் அந்த இயக்கத்தை தோக்குனாங்க. ஒரு 5 பேர் தீக்குளிச்சாங்க இல்லையா? இப்போ சொந்த மகனை கொண்டு வந்துட்டார். நான் தான் மெய்காப்பாளர், ஒரு காலம் திமுக ஆட்சியை அகற்ற விட மாட்டேன், ஸ்டாலினுக்கு நான் பாதுகாவலாக இருப்பேன்னு பேசுகிறாருன்னா இது ஏற்றுக்கிற பேச்சா? இதனால தாங்க இந்த திராவிட இயக்கம் சீரழிஞ்சது. எம்ஜிஆரை வச்சு தானே கலைஞர் வந்தார், எம்ஜிஆரை வச்சு தானே கலைஞர்.